தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் யதார்த்தத்தை ரொம்ப உணர்ந்தவர்கள். நம்ம லைஃப்பில் நம்ம மேஜிக், இந்த லைஃப் வந்து ஒரு மேஜிக். இது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. லைஃப் வந்து ஒரு மேஜிக். இந்த மேஜிக்கில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுதான் முதல்ல தனுசு ராசி தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம செட்டில் ஆக முடியாததுக்கு என்ன காரணம்? நான் எவ்வளோதோ பிளான் பண்ணுறேன் சார், ஆனால் செட்டில் ஆக முடியல. இதுக்கு என்ன காரணம்? செட்டில் ஆகணும்னா நான் என்னென்ன செய்யணும், இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செட்டில் ஆக முடியாததுக்கு முதல் காரணம் உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துங்க. ஜாதகத்தை நோட்டை கையில் வச்சுக்கணும். நான் சொல்கிற கிரக நிலைகளை ஆய்வு பண்ணால் தான் நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு குரு பலவீனம் அடையக்கூடாது. குரு பலவீனம் அடைந்திருந்தால் தக்க நேரத்தில் பெரியவர்களுடைய உதவி கிடைக்காது, பெரியவர்களுடைய சாபத்தை நாம் வாங்க மாதிரி இருக்கும். அதுவும் வீட்டில் தாய் தந்தையரே நம்மளை திடீர்னு துஷ்டமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவாங்க. அதனால் நம்ம டவுனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி பலகீனம் ஆகிடக்கூடாது. சனி பலகீனம் இருந்திருந்தால் நமக்கு காரிய தடை ஏற்படும். அடுத்த ஸ்டெப்பு முன்னேறலாம்னு நினைக்கும் போது டவுன் ஏற்பட்டுடும், தடை ஏற்பட்டுடும், நமக்கு வந்து டிலே ஏற்படும். படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் லாக் ஆகிறதுன்னு பேர். சனி தடையை ஏற்படுத்துவார். அவர் சாதகமாக இருக்கும். அதுக்கடுத்து 10ஆம் பாவம் 2ஆம் பாவம் சாதகமாக இல்லைன்னா 10ஆம் பாவம் பாதிப்பை ஏற்படுத்தும், 2ஆம் பாவம் சிக்கலை ஏற்படுத்தும்.
அதாவது ஈஸியாக முடிகிற விஷயத்தை கூட ரொம்ப டிலேவாக்கும். 10ஆம் பாவம் சரியாக இல்லைன்னா தொழில் ரீதியாக மன ரீதியாக போஜனத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ராகு குழப்பத்தை ஏற்படுத்துவார். கேது பகவான் கவன சிதறுதல்களை ஏற்படுத்துவார். ஒரு கேது சாதகமாக இல்லைன்னா நமக்கு நிறைய அறிவு இருக்கும், ஆனால் என்ன ஆகும்னா ஒரே நிலையை நம்மளால் யோசிக்க முடியாது. அப்போ நம்ம பல யோசனைகள் செஞ்சு கவனச்சிதறுதல் ஏற்படும், நிறைய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுமாரி ராகு சாதகமாக இல்லைன்னா குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். உடல் சம்பந்தமாக பெயின், திடீர்னு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை ஏற்படுத்துவார். ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி கட்டாயத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் இந்த தேவையில்லாமல் துஷ்டமான கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் எதுலேயுமே தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் ஈடுபட்டுறக்கூடாது. அப்படி ஈடுபட்டுட்டு அந்த கெட்ட பழக்கத்தினாலேயே குடும்பம் நமக்கு டவுன் ஆகிடும், குடும்பத்தை இழக்கிற மாதிரி ஆகிடும், லவ்வர்ஸ் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி சூரியன் பலம் இல்லாமல் போயிட்டாருன்னா புகழ் கிடைக்காது. புதன் சாதகமாக இல்லைன்னா பாதிப்பு, தொடர்ந்து அறிவு பாதிப்பை ஏற்படுத்துவார். சார் எல்லாமே சரியாக இருக்குது சார், ஆனால் என்ன பண்ணுறது, இவர் எதுலேயுமே ஆக்டிவாக இல்லை சார்னு சொல்லிடுவாங்க. அதனால் புதன் பாதிப்பு இருக்கக்கூடாது. சந்திரன் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தார்னா மன அமைதியின்மையை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. தவறான ஆசைகள் தான் வரும், தவறான ஆசைகள் வரும் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு. சிவ வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு, குருமார்களோடு பேசுகிறது தான் சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கு திசை அப்படிங்கிறது, நீங்கள் குரு திசை நடந்ததுன்னா உங்களுக்கு யோகம், குரு திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வியாழக்கிழமை யோகத்தை கொடுக்கும், உங்களுக்கு வியாழக்கிழமை மிக யோகத்தை கொடுக்கும். அதனால் பயம் தேவையில்லை. உங்கள் காலகட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜென்ம நட்சத்திர காலத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். அப்போ செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் குருவை வலிமைப்படுத்துங்க. வியாழக்கிழமை குரு தரிசனம் பண்ணுங்க, பெரிய குருமார்களை சந்திங்க, நல்ல வித்தைகளை கற்றுக்குங்க. இந்த குரு தான் உங்களை பலப்படுத்துவார். இந்த தனுசு ராசிக்கு குரு தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிளானட். அதுமாரி சனி உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். சனி நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா உங்களுக்கு காலம் டவுன் ஆகாது. காலத்தில் ஒரு நொடிப்பு ஏற்பட்டால் கூட உடனடியாக ஏற்றம் ஏற்பட்டுடும். காலநிலைகள் ஒரு டவுனு கொடுத்தாலும் உங்களை ஏற்றத்தை கொடுத்துரும். சனி நல்ல நிலையில் இருக்கணும், இது செட்டில் ஆகிறதுக்கான வழி. அதேமாதிரி 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் சரியாக இருந்தால் உங்கள் பலம் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அப்போ 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சூரியன் பலம் பெற்றிருந்து, புதன் வலிமை பெற்றிருந்து, சந்திரன் பலம் பெற்றிருந்து, குரு திசை உங்களுக்கு நடந்தால் உயர்கல்வி யோகம் ஏற்படும், தர்ம வழியில் யோகம் ஏற்படும். நீங்கள் நிறைய தர்மம் பண்ணுங்கள், தர்மம் பண்ண தான் உங்களுக்கு நிறைய லாபம் ஏற்படும். அப்போ தான் குரு தசை நேரத்தில் உயர்கல்வி கிடைக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். புதன் வலிமை பெற்றிருந்தால், சந்திரன் வலிமை பெற்றிருந்தால் உங்களுக்கு நஷ்டமே வராது. புத்திசாலித்தனத்தினால ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு சகாயமாக மாற்றிடுவீங்க. ஆனால் பிடிவாத குணம்னு ஏதாவது இருந்தால் அதை விட்டு தள்ளிடுங்க, வேண்டாம். அது உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். இந்த பிடிவாத குணத்தினால் நமக்கு சில தர்ம சங்கடங்கள் ஏற்படும். அப்போ தனுசு ராசிக்காரவங்க கெட்டிக்கார பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு என்ன பண்ணணும், சில விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும், புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கணும், அறிஞ்சும் அறியாத மாதிரி இருக்கணும். நீங்கள் செட்டில் ஆகணும்னா வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக செட்டில் ஆவீங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுங்க, சந்தன கலர் ட்ரெஸ் போட்டுங்க, மஞ்சள் தானம் கொடுங்க. விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த மஞ்சளில் மாலை கட்டி போய் வராகிக்கு போடுங்க. அதேமாரி சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கொடுங்க. அதுமாரி குரு மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரம், குரு மந்திரம், 2 மந்திரம் இருக்குது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, அந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வாங்கோ, கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். சரி, நான் செட்டில் ஆகிட்டேன், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, குருமார்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், கற்றுக் கொடுத்தவர்களை மதிக்க வேண்டும். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு சம்மந்தப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுவோங்க. சில பேர் டிராஃபிக்கில் ஏதாவது அந்த குழந்தைங்க, பள்ளிக்கூட குழந்தைங்க லிஃப்ட்டு கேட்பாங்க. லிஃப்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கொடுங்க.
எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 நிமிஷம் வேணாலும் திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. தர்ம காரியங்கள் செய்யுங்க. தர்ம காரியங்கள், தாலி வாங்கி கொடுக்கறது, கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம், கல்யாண வீட்டில் யாராவது சாப்பாடு போடுறது. கல்யாண வீட்டிலே பார்த்திங்கன்னா சில பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் உங்களுக்கு தர்ம காரியம். இது என்னென்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்ததை செட்டில்மெண்ட் ஆக்க முடியும். அப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரவங்க செட்டில் ஆகிறதுக்கு இன்னொருத்தவங்க உதவி தேவையில்லை, உங்கள் தன்னம்பிக்கை தான் போதும். நீங்கள் யாருக்கிட்ட விசுவாசமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செட்டில் ஆக முடியும். எவ்வளோ தூரம் உண்மையை பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு செட்டில் ஆக முடியும். அதுவும் 10ஆம் பாவம் பலம் கூட இருந்து 11ஆம் பாவம் பலம் கூட இருந்தாருன்னா பலமும் லாபமும் ஏற்படும். 10ஆம் பாவம்னா என்ன? லக்னத்துக்கு 10வது வீடு. லக்னத்துக்கு 10வது வீடு சரியாக இருக்கணும், 11ஆம் வீடு சரியாக இருக்கணும். ராசிக்கு 10, 11 சரியாக இருந்தால் லாபம் பலம். அப்போ நம்ம பலத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட அறிய முடியாது, நம்மள்ட்ட தான் அறியணும். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க உங்கள் பலத்தை உங்களால் அறிய முடியும். அப்போ இன்னொருத்தவங்களை நீங்கள் நம்பக்கூடாது. சார் என்னால் முடியும், நான் இதுக்கு தயார். அதாவது நடராஜர்னு ஒரு சுவாமி, இந்த நடராஜருக்கு பார்த்திங்கன்னா நந்தன்ற ஒரு பக்தன். இந்த நந்தன் நடராஜர் மீது ரொம்ப அதீதமான நம்பிக்கை பற்று வச்சுருந்தான், அன்பு வச்சுருந்தான். அதனால தான் நந்தனார்னு அவருக்கு கடைசியில் பேர். அந்த நந்தன் என்ன பண்ணால் நடராஜரை பார்க்கணுன்னு நினச்சான். ஒரு நடராஜரை போய் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு தன்னுடைய முதலாளிகிட்டே கேட்குறான். முதலாளி பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறார். அதை சில பேர் ஏற்றி விடுறாங்க, இந்த நந்தன் போகக்கூடாது அப்படின்னு பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நந்தனுக்கு ஒரே ஆசை, நடராஜரை பார்க்கணும், வேறு எதுவுமே இல்லை. நடராஜர் மீது அவ்வளோ பற்று, அவ்வளோ அன்பு, ஆனால் முன்ன பின்ன பார்த்ததில்லை. அப்படி ஒரு அந்த மனுஷன் ஆசைப்படுறான். அப்போ அந்த நடராஜர் அருள் புரிகிறார். எப்படி தெரியுமா? அந்த முதலாளிகிட்ட போய் கேட்கும் போது முதலாளி சொல்கிறாரு, சரி இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த நிலமெல்லாம் நீ பயிரிட்டு அதை ஒரே நாளில் பயிர் செஞ்சு, அதை எப்போ பயிர் செஞ்சு நீ அதை அந்த அறுத்துட்டின்னா, அதாவது இந்த பயிர் விளைஞ்சிட்டுன்னா நீ உடனே கிளம்பி போகலாம் அப்படின்னு யார்? அந்த முதலாளி சொல்கிறார் நந்தனுக்கு. அதாவது இந்த பயிர் நீ நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் பயிரிடு, அந்த விதை போட்டு பயிரிட்டு அந்த பயிர் வளர்ந்துட்டுன்னா அறுவடையை நீ முடிச்சுட்டு புறப்படலாங்கிறார். நந்தனுக்கு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அடாடா இது எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்லை, இவெல்லாம் ஒரு ஓனரா அப்படின்னு ஓனரை கண்ணா அப்படின்னாடு திட்டிருப்போமா? சும்மா கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை. அவன் எதையுமே கவலைப்படல. நடராஜா 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 நடராஜா, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்லலை. அப்படியே வீட்டுக்கு வரார். அந்த தில்லை அம்பலான வணங்குறார், வேண்டிக்கிட்டே இருக்கார். அவர் வேறு எதுவுமே கேட்கல, எனக்கு உடனே அறுவடையை கொடு, எப்படியாவது இது பண்ணி கொடுன்னு கூட கேட்கல. மறுநாள் காலையில் அந்த முதலாளியுடைய பணியாளர்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வயலுக்கு வராங்க. பார்த்தா எல்லாம் அறுக்கிற நிலைமையில் பயிர்கள் இருக்கிறது. மறுநாள் விதையே போடலை. ஓடோடி போய் முதலாளிகிட்ட சொல்கிறாங்க. முதலாளி அங்கேருந்து பார்த்துட்டு அசந்து போய் நந்தனுடைய காலில் விழுகிறான். நந்தா என்னை மன்னிச்சிரு, நீ போ அப்படிங்கிறான். இது எதுவுமே நந்தனுக்கு தெரியல, இது எதுவுமே கடவுளாக நடந்ததுங்கிறது. அதாவது அப்பையும் அவருக்கு என்னென்னா, இது பகவான் பண்ணிட்ட அவனுக்குள்ள இதே நமக்கு இது மாதிரி நடந்திருந்தால் என்ன இருக்கும்? முதலாளியெல்லாம் யார் இந்த ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கவுண்டமணி செந்தில் படம். அதில் திடீர்னு ₹1,00,000 ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று அடிச்சிருக்கும், லாட்ரி. உடனே விஜயகுமார் இருப்பார், அவர் சவரம் பண்ணுற தொழிலாளியாக இருப்பார். அவர் கவுண்டமணி. அவர் திருப்பி கத்தியை வைக்கும்போது கத்தி வைக்கலான்னு சொல்லும் போது இவன் சொல்லுவான், செந்தில் அவர்கள் சொல்லுவார் என்னென்னா, இதுமாதிரி லாட்ரி அடிச்சிச்சேன்னு. உடனே அவர் சொல்லுவார், இவனுக்கெல்லாம் நான் இனிமேல் செய்வேனா அப்படின்ட்டு போவார். நம்மளாம் அப்படி தான், அதிர்ஷ்டம் வந்தால் நம்மளாம் பெரிய ஆளாகிடுவோம். ஆனால் நந்தன் அதை பெருசாக்கலை, சுவாமி பார்க்கறதுல மட்டும் நம்பிக்கையாக இருந்தார். அந்த நம்பிக்கையோடு போய் சுவாமியை பார்த்தார். அங்கே பல பிரச்சனைகளை சந்தித்தார். அதற்கு பிறகு சுவாமி வழிகாட்டினார். அதற்கு பிறகு நந்தனாராக இன்றைய வரை நம்மளால் போற்றப்படுகிறார். இன்றைக்கி எல்லாம் இப்போ பாடுறோம்ல, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பாட்டு எத்தனை பேர் பாடுறோம்? இது நந்தன் தானே. அப்போ இந்த நந்தனுடைய வரலாறு மாரி தான் தனுசு ராசிக்காரர்கள்.
நமக்கு ஒரு காலம், நம்ம செட்டில் ஆக முடியும். இதற்கு நமக்கு சந்திரன் பலம் பெறணும், குரு திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும். குருமார்கள், நீங்கள் நடராஜன் மீது பக்தி வைங்க தனுசு ராசிக்காரர்கள், அவ்வளவுதான். அந்த பக்திக்கு பலன் கிடைக்கும், நல்லது நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியம் செய்யுங்க. நான் அதனால தான் சொன்னேன், தர்ம காரியங்களை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தக்க வச்சுக்க முடியும், நல்லது நடக்கும். செஞ்சு பாருங்கள். வாழ்த்துக்கள். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக, இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்து முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம், சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இதை அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க. சூரியனுக்கு பிரதானமாக இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம், கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி, அந்தரம், கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லாரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.